வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12வது ரிசல்ட் வந்துருச்சு. வெற்றியடைந்த மாணவருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தோல்வி அடைந்த மாணவர்கள் யாரும் பெருசாக மனசு உடஞ்சிடாதீங்க, மனசு உடைஞ்சி தனிமையாக இருந்துடாதீங்க, எல்லாத்தோடையும் பேசுங்க, பழகுங்க. அப்புறம் அந்த பெற்றோர்கள், தோல்வி அடைஞ்ச மாணவர்களோட பெற்றோர்கள் வந்து பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரன் அம்முட்டு இதாக எடுத்துட்டான், எதிர்த்து வீட்டுக்காரர் இம்முட்டு இதாக எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை போட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டு அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏற்கனவே மன உளைச்சலில் தான் இருப்பாங்க. நாம் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு தான் எழுதியிருப்பாங்க, இப்போ ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. திடீர்னு ஃபெயில் ஆனதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருப்பாங்க. நீங்கள் அதை போட்டுக்கிட்டு பாடுற பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி செஞ்சுருக்கான், எதிர்த்து வீட்டுக்காரன் இப்படி செஞ்சுருக்கான், அவங்க முன்னாடி என் மனமே போச்சு அப்படி இப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய மன அழுத்தம் அதிகமாகி தப்பான சூழ்நிலைக்கு தான் போய் சேரும். அதனால் வந்து பெற்றோர்களும் போட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க. அதேமாரி வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்குமே, மாணவர் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், மேலும் வளர வாழ்த்துக்கள். தோல்வி அடைஞ்ச யாரும் பெருசாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க. அடுத்து ஒரு 3 மாதம் இன்னும் 600 700 கட்டி ரீஎன்ட்ரன்ஸ் எழுதுங்க, வேலை முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். யாரும் பெருசாக போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க.